நயினா நாகேந்திரனுக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிலடி கொடுத்திருக்கிறார். பொய் மட்டுமே பேசி தமிழ்நாடு தமிழர்களை இழிவுபடுத்துவதுதான் தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருப்பதற்கு சிறந்த முறையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு ஒரு பதிலடி அளித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், பொய் மட்டுமே பேசி தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவுபடுத்துவதற்கு தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் இருப்பதற்கான ஒரே தகுதியா என்று தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனியில் முதலீடுகளை ஈர்த்தது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் இந்த நிறுவனம் சென்னையில் உள்ள நிறுவனம் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தொழில்துறை சார்ந்த அவருடைய புரிதல் குழந்தைத்தனமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அந்த கொர்னோர் பெர்மிஸ் நிறுவனம் 120 ஆண்டு கால வரலாறு கொண்ட பாரம்பரிய ஜெர்மனி நிறுவனம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இவர்களுக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி சார்ந்த எந்த தொழிற்சாலையும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் சமீபத்தில் திராவிட மாடல் அரசின் முயற்சிகளால் அவர்களது முதல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அலுவலகம் தொடங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மகாராஷ்டிரா பாஜக முதலமைச்சர் சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் 15 லட்சம் கோடி முதலீட்டுகளை ஈர்த்தார் என்கிறார் பாஜக தலைவர் என்றும் தெரிவித்துள்ளார். தேவையில்லாமல் வாயை கொடுத்து இவரும் மாட்டியுள்ளார், அவரது தோழர்களையும் மாட்டி விடுகிறார் என்றும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகளுடன் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கும் மாநிலம் தமிழ்நாடு என்பதையும், பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்தை அடைந்து சாதனை படைத்திருப்பதையும் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு புள்ளி விவர சான்றிதழ் அறிக்கையுடன் தந்துள்ள நிலையும், தமிழ்நாட்டை இழிவுபடுத்தும் போக்கை இனியாவது கைவிட்டு உண்மை தரவுகளை அறிந்து கொள்ள ஓரளவாது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனும் முயற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் நயினா நாகேந்திரனுக்கு பதிலடி அளித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.